உலகத்தினுடைய இறுதி நாட்கள் அல்லது நியாய தீர்ப்பு நாள், இயேசுனுடைய 2ஆம் வருகை என்று இந்த நாள்கள் எல்லாம் குறிப்பிடலாம். அந்த நாள்களிலே பசி, பட்டினி, பஞ்சம், கொள்ளை, நோய், போர்கள், போர் பதற்றம், இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், நாடுக்கு எதிராக நாடு, மக்களினத்தாருக்கு எதிராக மக்களினத்தார் என்று சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே உலகம் அழிவுக்கு வரும் என்று காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடும் அப்படிப்பட்ட உருவங்களையும் அடையாளங்களையும் கொண்டதாகத்தான் இருக்கிறது. முதல் வாசகம் சரி, நற்செய்தி வாசகம் சரி. ஆனால் இந்த 2 வாசகங்களுக்கும் பின்னாடி ஒரு பின்னணி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 தானியேல் நூலும், அதே போல புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய திருவெளிப்பாட்டு நூலும், மக்கபேயர் நூல்களும் அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள். வெளிப்பாட்டு இலக்கியம் வகையை சார்ந்தவை என்று சொல்வார்கள். காரணம், அந்த காலத்திலே எழுதப்பட்ட நிகழ்வுகள், இந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்திலே நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நூல்கள் இவ்வாறு பின்பற்றக்கூடிய இலக்கியங்களை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டன. அப்போ அந்த காலத்தில் என்னென்ன நடந்தது என்று சொன்னால், தானியேல் நூல், மக்கபேயர் நூல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, கிரேக்க மன்னன் எபிபானோஸ் என்கிற அரசன் யூதர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். ஜிஎஸ் என்கிற கடவுளை மட்டும்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறான். அப்படி யாரெல்லாம் அதற்கு உடன்படவில்லையோ அவர்களை எல்லாம் கொன்றொழிக்கிறான், அடிமையாக்குகிறான், துன்புறுத்துகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். கடவுள் உங்களை காப்பாற்றி இருக்கிறார், நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், உறுதியாக இருங்கள், மனம் தளராதீர்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எவ்வாறு கொடுப்பது? புத்தகத்தின் வழியாக, நூல்களின் வழியாகத்தான் கொடுக்க முடியும். அப்படி வெளிப்படையாக கிரேக்க மன்னனை பார்த்து பயப்படாதீர்கள் என்று மக்களுக்கு நாம் நூல்களாகவோ அல்லது கடிதமாகவோ எழுதினால், யார் எழுதினார்களோ அவர்களும் ஆபத்தை சந்திக்க வேண்டும், துன்புறுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். அப்போ என்ன செய்வது? நான் எழுதுவது படிப்பவர்களுக்கு புரிய வேண்டும், ஆனால் மற்றவர்களுக்கு புரியக்கூடாது. ஒரு லெட்ரு நான் எழுதுகிறேன், அந்த லெட்ரு எழுதுகிறவங்களுக்கு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியணும். வேறு யார் எடுத்து படித்தாலுமே அது புரியவே கூடாது என்கிற மனநிலையிலே இந்த இலக்கியங்கள் அந்த காலத்திலே அதிகமாக பரவின. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் இந்த இலக்கியத்தை பயன்படுத்தி அடையாளங்களாலும் அறிகுறிகளாலும் தானியேல் நூல், மக்கபேயர் நூல், திருவெளிப்பாட்டு நூல், மார்க் எழுதிய நற்செய்தியில் இருக்கக்கூடிய இந்த 13ஆவது அதிகாரம் போன்றவை எல்லாம் இந்த லிட்ரேச்சர், அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் என்கிற இலக்கிய வகையை சார்ந்தது. சொல்லப்போனால் இதற்கு விளக்கம் யாரும் கொடுக்கல அப்படின்னா யாருக்குமே என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியாது. ஒரு ஓப்பனாக எடுத்து படித்தாங்க, ஒரு மேலோட்டமாக எடுத்து படித்தாங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. அப்போ போர் வரப்போகுதா, இயற்கை பேரழிவுகள் நடக்குதா, உலகம் அழிய போகுது என்கிற எண்ணம் தான் மேலோட்டமாக பரவி இருக்கும். ஆனால் உண்மையாகவே இந்த அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர், வெளிப்பாட்டு இலக்கியம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று அதை புரிந்து கொண்டால்தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இலக்கிய காரணிகளை உங்கள் முன் வைக்கிறேன். முதல் காரணம், உள்ளம் தளர வேண்டாம், உறுதியாக இருங்கள், கடவுள் உங்களை காப்பாற்ற வருவார், இறுதியில் கண்டிப்பாக தீமைகள் தோற்கடிக்கப்படும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும் விதமாக இந்த இலக்கியம் காணப்படுகிறது. இரண்டாவதாக, சங்கேத மொழியில் இந்த புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. காரணம், வெளிப்படையாக எழுதினால் அது வாசிப்பவர்களுக்கும் ஆபத்து, மக்களினத்தாருக்கும் ஆபத்து, எழுதுபவர்களுக்கும் ஆபத்து, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார். எனவே அறிகுறிகளால், அடையாளங்களால், எண்களால், வண்ணங்களால், விலங்குகளால் அவை அடிக்கோடிடப்பட்டு காட்டப்படுகின்றன. அதாவது ஊமைகள் வழியாக அவை காட்டப்படுகின்றன, சித்தரிப்புகளாக காட்டப்படுகின்றன, காட்சிகளாக காட்டப்படுகின்றன. இந்த புத்தகங்களை காணப்படக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், எண்களாக இருக்கட்டும், வண்ணங்களாக இருக்கட்டும், அல்லது மிருகங்களாக இருக்கட்டும், குறியீடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஏதாவது ஒரு சிந்தனையை தாங்கி வருகின்றன. எடுத்துக்காட்டாக திருவெளிப்பாட்டில் உள்ள சிங்கம் என்கிற ஒரு விலங்கு குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் அது இயேசுவை குறிக்கிறது. மிருகம் என்று சொல்லி குறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ரோமை அரசனை குறிக்கின்றது. இவ்வாறாக குறியீடுகளாக, அடையாளங்களாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. வெளிப்பாட்டு இலக்கியம் என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அடிப்படையாக ஆதாரமாக கொண்டது. இதனுடைய முன்னிலையான நோக்கம் தற்கால வேதனைகள், அதாவது விசுவாசிகள்
தங்களுடைய காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பொல்லாப்புகள், வேத கலாபனைகள் எல்லாமே ஒரு நாள் நீங்கும். கடவுளுடைய ஆட்சி அண்மையில் இருக்கிறது. அதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பிரசவ வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய நிலைமையை ஒப்பிட்டு கூறுகிறார். பிரசவ வேதனை, வலி இருக்கும், வேதனை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தையை கொண்டு அது சந்தோஷமாக மாறும். அதே போல கடவுளுடைய ஆட்சியும் பிறக்கும், அது அண்மையில் இருக்கிறது. இந்த தீமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை தான் இந்த வெளிப்பாட்டு இலக்கியங்கள் கூறப்படுகின்ற ஒரு உண்மை. இதனுடைய பின்னணியில் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் சிந்தித்து பார்ப்போம். ஏதாவது புரியுதா? புரியுது, சரி. அதாவது மேலோட்டமாக இந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்காதீர்கள், அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை வாசித்து பாருங்கள். அதனுடைய பின்னணியிலே எதற்காக இதை எழுதியிருக்கிறார்கள், இந்த குறியீடுகளும், இந்த அடையாளங்களும், இந்த வண்ணங்களும், மிருகங்களும், எண்களும் கூட என்ன கருத்தினை கொண்டிருக்கிறது, அது சொல்லப்படக்கூடிய உண்மை என்ன என்பதையெல்லாம் சிந்தித்தோம் என்று சொன்னால்தான் இன்றைய நாளுடைய வாசகம், மறையுரை நமக்கு புரியும். பிரியமான சகோதர சகோதரிகள், முதல் வாசகத்திலே தானியேல் ஒரு காட்சி காண்கின்றார். அப்பொழுது மிக்கேல் அதிதூதர் கடவுளுடைய தூதராக அனுப்பப்படுகின்றார். மக்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்வதும் கடவுளுடைய கட்டளைகளை அவர் செய்வதும் தான் இவருக்குரிய கடமை. அந்த கடமையை செய்வதற்காக மிக்கேல் அதிதூதர் வருகிறார். அவருடைய உலக முடிவிலே எல்லா விதமான தீமைக்கும் அவர் முடிவு கட்டுபவராக இருக்கிறார். யூதர்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். நல்லவர்களையும் தீமைகளையும் இரண்டாக பிரிக்கின்றார். நல்லவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறவர்கள், கடவுளுக்கு பிரமாணிக்கமானவர்களாக இருக்கிறவர்கள், கடவுளுக்காக இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்பவர்களாக இருப்பவர்கள். இந்த பின்னணியிலே தானியேல் எதை குறிக்கிறார் என்று சொன்னால், இதோ மிக்கேல் அதிதூதர் என்பவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். யூதர்களாகிய நீங்கள் இந்த கிரேக்க மண்ணுடைய அடிமை சுவட்டிலே, துன்புறுத்தலிலே நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், திகைப்புற வேண்டாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய துன்பம் உங்களுக்கு கடவுளுடைய ஆட்சிக்கு உங்களை உட்படுத்தும். உங்களை பாதுகாக்க மெசியா வருவார். தன்னுடைய தூதரை அவர் அனுப்பி இருக்கிறார். எனவே மனம் தளராமல் இருங்கள், உறுதியாக இருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லவர்களாக வாழும் பொழுது தீமைக்கு இவர் முடிவு கட்டுவார். எனவே நல்லவர்களாகிய உங்களுக்கு கடவுளுடைய ஆட்சியிலே உங்களுக்கு உரிமை உண்டு என்கிற செய்தியைத்தான் மறைமுகமாக, காட்சியாக தானியேல் நூல் பதிவு செய்கிறது. அதே போலத்தான் நற்செய்தி வாசகத்திலே மார்க் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம், அதுவும் குறிப்பாக இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட வாசக பகுதி அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர், அதே வெளிப்பாட்டு இலக்கியம் தான். அதிலே என்ன கூறுகிறது? கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லாடலாக மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். காரணம், மார்க்கு நற்செய்தி எழுதப்பட்ட காலத்திலே ரோமை மன்னர்களால் ஆதி கிறிஸ்தவர்கள் துன்புறுதலுக்கு ஆளானார்கள், வேத கலாபனைக்கு ஆளானார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வேதனை கலாபனைகளை எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய உரிமை மறுக்கப்படும். அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான சலுகையும் கிடைக்காது, அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான உதவியும் கிடைக்காது. அவருடைய குடியுரிமை பறிபோகும். இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள். ஒரு சில நேரங்களிலே அவர்களை தண்டனைக்கும், மரண தண்டனைக்கும் உட்படுத்துவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மார்க்கு நற்செய்தியாளர் தனது நற்செய்தியை எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்தே வரக்கூடிய வார்த்தையாக பதிவு செய்கிறார். இதோ கடவுளுடைய நாள் வரப்போகிறது, மாண்ட மகன் மீண்டும் வரப்போகிறார், உங்களை பாதுகாக்க வரப்போகிறார். உலகத்தினுடைய இறுதி நாள்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஒரு இடி மின்னலை போல மாண்ட மகனுடைய வருகையும் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை வேத கலாபனையின் பொருட்டு நீங்கள் உள்ளம் தளர்ச்சியுட வேண்டாம். உங்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன், மெசியாவாக நான் உங்களை பாதுகாப்பேன். உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருங்கள், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் பாடுகளும் பிரச்சனையும் உங்களுக்கு வெகுமதியாக விண்ணக வாழ்வு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் நற்செய்தியாக இன்றைய நாள் பதிவு செய்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுவது பசி, பட்டினி, பஞ்சம், இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், ஒரு நாடுக்கு எதிராக நாடும், ஒரு மக்களினத்தாருக்கு எதிராக மக்களினத்தாரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும், அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருந்தாலும், அல்லது உலகமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், நீங்களும் நானும் மனதில் கொள்ள வேண்டியது, கடவுளை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா?
என்னுடைய வாழ்க்கை தகுதியுள்ளதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் அச்சு பிசகாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கிறதா? கடவுளுடைய நியாய தீர்ப்பின் போது நல்லவர்கள் தீயவர்கள் என்று தரம் பிரிப்பார். கண்டிப்பாக எனக்கு நடுத்தீர்ப்பு இருக்கிறது. தனித்தீர்வையோ அதை பொது தீர்வையோ உலக முடிவில் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை திரும்பவும் வருவார். அப்படி அவர் வரும் பொழுது, என்னை பிரித்தெடுக்கும் பொழுது, நான் நல்லவனாக இருக்கக்கூடிய குழுவுக்கு செல்லப் போகிறேனா அல்லது தீயவனாக இருக்கக்கூடிய குழுவுக்கு செல்லப் போகிறேனா? எந்த குழுவுக்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன்? ஒருவேளை ஆண்டவருடைய வருகையின் பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என்னுடைய பாவங்களிலிருந்து விட்டு விலக வேண்டும். தவறுகளிலிருந்து என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடவுள் என்னை தீயோர் குழுவில் சேர்த்து விடுவார். தண்டனை நிச்சயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது. அன்றாட வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேத கலாபனைகள் இருக்கும். மதத்தின் பெயரால் உங்களையும் என்னையும் துன்புறுத்துவார்கள், தள்ளி வைப்பார்கள், ஒதுக்குவார்கள். அரசாங்கத்திடமிருந்து கூட பல நேரங்களில் நமக்கு உதவி வருமா வராதா என்று தெரியாது. கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்கள் கூட இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் அந்நியப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள். இவர்கள் மாதாவை கும்பிடுபவர்கள், இவர்கள் சிலை வழிபாடு செய்பவர்கள், இவர்களுக்கு கிறிஸ்துவம் என்று எதுவுமே தெரியாது என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனாலும் விசுவாசத்தை காத்து கொள்பவர்களாக, நம்பிக்கையின் நாயகர்களாக, துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர்களாக, கடவுளை சந்திக்க தயாராக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அப்படி நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக செய்ய வேண்டியது டிவோஷன், அர்ப்பணம். நீங்களும் நானும் அர்ப்பணிப்போடு இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏதோ நம்ம கிறிஸ்துவங்களாகிட்டோம், திருமலுக்கு வாங்கியாச்சு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பார்த்தாச்சு, திருவருட்சாதங்களை வாங்கியாச்சு, கடைசியில் கல்லறைக்கு எனக்கு சீட் எழுதி கொடுத்தா போதும். இல்லை, அர்ப்பணிப்பு வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் புண்ணியம் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். நான் கணவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், மனைவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், திருச்சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு எனக்கு இருக்கிறதா? இரண்டாவது டெடிகேஷன், ஈடுபாடு. அர்ப்பணம் இருக்கிறது என்று சொன்னால் அது உணர்வு பூர்வமானது. ஆனால் ஈடுபாடு என்பது செயலாக்கம் தருவது. அப்போ அந்த செயலாக்கத்திற்கு நான் என்ன செய்கிறேன்? இறை வார்த்தையை கேட்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். அதை நான் செயல்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் உலக தீர்ப்பின் போதும் நாம் அதற்கு தகுதியானவர்களாக, கடவுளை சந்திப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்க மாட்டோம். இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல பிரசங்கங்களை கேட்குறோம். ஆனால் புண்ணியத்தை செய்யணும், நன்மைகளை செய்யணும்னு சொல்கிறோமா? இல்லை நல்லதை செய்கிறோமா? நன்மையான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சமாவது விட்டுக் கொடுக்க வேண்டும், என்னால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும், ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாக்கமாக செய்து கொண்டிருக்கிறேன் நான். மூன்றாவது டிசிப்ளின், ஒழுக்கம். எப்படி வேணாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. எனவே உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் பிற மதத்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நம்மோடு வாழ்ந்தக்கூடிய சக மனிதர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க பாருங்கள். we are proud of them. இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லக்கூடிய அளவிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? மறைந்து போன அப்துல் கலாமாக இருக்கலாம், மறைந்து போன ரத்தன் டாட்டாவாக இருக்கலாம். இவர்கள் யாருமே கிறிஸ்துவர்கள் கிடையாது. ஆனால் இவருடைய வாழ்க்கையை எல்லாம் நாம் ஒரு முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறோம். ஏன்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். அதே போல் நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையை முடிவு செய்யும் பொழுது உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு 4 நபர்களை கூட சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லை என்று அர்த்தம். எனவே அர்ப்பணிப்போடு, ஈடுபாட்டோடு, ஒழுக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்வோம். அப்பொழுது உலக முடிவு வந்தாலும் சரி, வரவில்லை என்று சொன்னாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ வரப்போகிறார், 4 நாளில் வரப்போகிறார், 5 நாளில் வரப்போகிறார் என்று சொன்னாலும் நாம் பயப்படுவதற்கு தேவையில்லை. பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், நிலநடுக்கங்கள் ஏற்படலாம், இயற்கை பேரழிவுகள் ஏற்படலாம், இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம், போர் ஏற்படலாம், பதற்றங்களோடு சூழ்நிலை இருக்கலாம்.
ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.